திராவிட 50 வருஷமா நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு தான் வரான். தப்பு தப்பா செய்றான்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். தமிழ் மக்களுக்கு. உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு வருஷம் சரி, ஆட்சி சரியில்ல. ஓகே, ஏத்துக்கலாம். 2வது வருஷம் சரி, விடு சரி ஆட்சி சரியில்ல, ஏத்துக்கலாம். 3வது வருஷம் சரி, ஓகே ஆட்சி சரியில்ல, ஏத்துக்கலாம். ஏன்டா 50 வருஷமா ஆட்சியே சரியில்லடா திராவிட ஆட்சி. அவனுக்கே மாறி மாறி ஓட்டு போடுறீங்க. டேய், எங்கடா இருக்கிறீங்க நீங்களா? என்னடா ஜன்மம் நீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டாமா? உங்கள் பிள்ளைகளுக்கு படின்னு சொல்கிறீங்கள, யாரை பார்த்து சொல்கிறேன் நான்? இந்த திராவிடனுக்கு விளக்கு பிடிக்கிறான், இந்த திராவிடனுக்கு எட்டப்ப வேலை பார்க்குறான் இல்லை தமிழன், எப்படியாவது இந்த மண்ணுக்கு திராவிடன் ஆட்சி செய்யக்கூடாதா அப்படின்னு. உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு வேண்டாமா? உங்கள் விவசாய நிலம் பாதுகாப்பு வேண்டாமா? இந்த தமிழ்நாடு நம்ம நாடு தானே, இங்கே மலை வளம் பாதுகாப்பு வேண்டாமா? இந்த இயற்கை வளம் பாதுகாப்பு வேண்டாமா? லஞ்சம் இல்லாத நாடாக அமையாதா? காவிரியில் நதி நீர் இல்லைடா, தண்ணி இல்லைடா, காஞ்சி கிடக்குதுடா மேட்டூர். கொலை கற்பழிப்பு தினந்தோறும் ஒரு கொலை நடந்துட்டு இருக்குதுடா. நம்ம தமிழர்கள் தாண்டா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க? தப்பு ஆட்சி செய்கிறான்னு தெரியுமில்லடா. 50 வருஷமாக உங்களுக்கு கணிச்சு நல்லவன் அவன் கெட்டவன் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியலையாடா? என்னடா ஜன்மம் நீங்களா? இந்த திருமாவளவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு? திராவிடன் போய் கூட்டணி. வைகோன்னு இருக்கார், திராவிடன் போய் கூட்டணி. ராமதாசன் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார்? திராவிடம் கூட்டணி இருந்தது. இப்போ இந்த டைமு ஆரியனிடம் போய் கூட்டணி. எதற்கடா இந்த தமிழ்நாட்டில் நீங்கள்லாம்? எதற்கப்பா நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்க? எதற்கு நீங்கள்? தேவையில்லை. எதற்கு நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழிடத்தில் இருந்துக்கிட்டு தமிழருடைய மக்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் திராவிடர்களுக்கு எட்டப்பர் வேலை பார்ப்பதற்கு தான் நீங்கள் வேண்டுமா? சீமான் பாரு, 14 வருஷமாக தனிச்சு நிற்கிறாரு. வளர்றது பிடிக்கல. ஏதோ ஒரு பகுதியில் சீமானை கண்டு குறை சொல்லாமன்னு துடிக்கிறீங்க. ஆரியனும் துடிக்கிறான், இந்த ஆரியனிடம் கூட்டணி வச்சிட்டு இருக்க கட்சியும் துடிக்குது. திருமாவளவன் சொன்னார், நீ கூட்டணியே என்பதே வைக்க மாட்டேன், அப்புறம் என்ன மயத்துக்கு நீ எப்படி நீ தனியாக கட்சி நடத்த போகிறேன்னு சொன்னார். நான் தமிழர் கட்சி அப்படி இல்லை ராஜா, தமிழருக்கு உண்டான கட்சி. நான் தமிழர் பிள்ளைகள் எங்கள் சொந்த செலவு போட்டுட்டு வரோம். யாருக்கடி 5 10க்கு நாங்கள் மடிப்பிச்சை கேட்கல. இங்கே இவ்வளோ பிரச்சனைக்கு தினந்தோறும் கொலை. சட்டம் சீர்குலைஞ்சு சண்டை சிரிஞ்சு நிர்வாணமான ரோட்டில் ஆடிட்டுருக்கு. படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. மலைகள்லாம் களவு போகுது. கேரளாவிலேருந்து கழிவு நீர் இங்கே கொண்டாந்து கொட்டுறான், மருத்துவ கழிவு. இங்கே இலவசம் கல்வி இல்லை, இலவசம் மருத்துவம் இல்லை. இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாதாண்டா அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான். நீங்கள் அதை பற்றியே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களாடா. அவன் அப்புறம் ஏன்டா மதுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக மாட்டான்? கொலை கற்பழிப்புன்னு தினந்தோறும் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கும். ஆட்சி செய்ய தெரியலன்னா இறங்குங்க, நாங்கள் செய்கிறோம் ஆட்சி. என்ன ஐயா இது? ஒன்றும் தெரியாத 10ஆம் ஒரு 8ஆம் கிளாஸ் படித்தவங்க கூட இந்த அளவுக்கு ஆட்சி செய்ய மாட்டான். மோசமான நிலைமையில் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த அரசியல்வாதி இந்த அரசியல்வாதி குறை சொல்லுவான், இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி குறை சொல்லுவான். இவனுங்கெல்லாம் யோக்கியன் மாதிரி காமிச்சிக்குவாங்க. இதில் யாருமே யோக்கியம் இல்லைடா. மக்களுக்கு யாரும் எதுவும் செய்யலை. நீங்கள்லாம் அரசியல்வாதிக்கு என்று சொல்லி கொண்டு இருக்கிறது கேவலமாக இருக்கு எங்களுக்கு. இதில் வேற என்னத்தை சொல்கிறது? இதற்கு வெள்ளைக்காரன் ஆண்டிருக்கலாமாடா, வெள்ளைக்காரன் ஆண்டிருக்கலாம். நீங்களா எதற்குடா? மயிரை பிடுங்குறதுக்கலாடா நீங்களா? இதற்காக தான் கொள்ளை கற்பழிப்பு, மின்சார உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, தினந்தோறும் தமிழ்நாட்டில் கொலை நடந்துட்டு இருக்குது. இது ஒரு போர்க்கள நாடாக மாறிடுச்சு. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இவ்வளோ அழிவு பாதை கொண்டு போனது காரணமே மெயின் திராவிடர்கள் தான்.
திராவிடர்களையும் இங்கிருந்து நாம ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும். தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடுங்கடா. திராவிடனுக்கு போய் எட்டப்ப வேலை பார்க்காத, இங்க ஆரியனுக்கு போய் எட்டப்ப வேலை பார்க்காத, நம்ம நிலத்தை நாம பாதுகாப்போம் என்றுதான் நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. திமுக அரசை எச்சரித்து கண்டதுண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வாருங்கள் பார்ப்போம் உறவுகளே. அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தேசிய முடுக்கிவிடு 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 காவல்துறையை முடுக்கிவிடு காவல்துறையை முடுக்கிவிடு